கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நெருக்கடியில் திமுக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. அமைச்சர் டிஆர்பி ராஜா அனைத்து தேர்தல் வேலைகளையும் ஒருங்கிணைத்து வருகிறார். இந்நிலையில் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் கோவைக்கு திடுமென வந்தார். மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கோவையின் தேர்தல் களம் முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் மாறியிருப்பதாக கட்சி தலைமைக்கு தகவல் எட்டியுள்ளது. எப்படியும் அண்ணாமலையை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் திமுகவுக்கு இது அதிர்ச்சி தகவல். அதனால் கடைசி கட்டமாக லோக்கல் கட்சியினரை முடுக்கிவிட்டு திமுக பக்கம் திருப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணிக்காகவே சென்னையிலிருந்து வந்த சபரீசன் கோவை திமுக நிர்வாகிகளை சந்தித்து அதை வலியுறுத்தியுள்ளார். 2 நாட்களாக முகாமிட்டவர் முழுக்க நிர்வாகிகளை முடுக்கும் பணியை மட்டும் மேற்கொண்டுள்ளார். சென்னைக்கு சென்ற பின்பும் கோவை நிலவரத்தை கவனிப்பேன் என்றும் சொல்லியுள்ளார். கோவையில் தங்கியிருந்த அவர் ஈரோடு சென்று அங்கும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். கூடவே திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை வழங்கினார். கோவை பொறுப்பு அமைச்சர் ராஜா மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோருக்கும் தனித்தனியே ஆலோசனை வழங்கியுள்ளார் என திமுக நிர்வாகிகள் சிலர் கூறினர்.